ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம லாஸ்ட் வீடியோல வந்து ஷார்ட்கட் வைரஸ்னா என்ன, அது எப்படி இருக்கும், நம்ம சிஸ்டம்ல இருக்கா இல்லையான்றத கண்டுபிடிக்கிறது எப்படின்றத பத்தி நம்ம லாஸ்ட்ல இங்க இருக்க லிங்க்ல இருக்க வீடியோல பார்த்தோம். இப்போ வந்து அந்த கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அதை எப்படி ரிமூவ் பண்றதுன்றத வந்து இந்த வீடியோல நம்ம கத்துக்குவோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும்னாக்கா நம்ம சிஸ்டம்ல வந்து டாஸ்க் மேனேஜருக்கு போகணும். டாஸ்க் மேனேஜர்ல வந்து ஷோ ப்ராசஸ் ஃப்ரம் ஆல் யூசர்ஸ்ன்றத கொடுத்துட்டு இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா மெயினா வந்து நம்ம சொன்னது வந்து நான் 3 சொல்லியிருந்தேன் உங்களுக்கு ஆல்ரெடி. அந்த வின்னிட்ல நம்மளது பார்த்தோம் ஆல்ரெடி. நம்மளதுல வந்து அந்த ட்ரஸ்டட் இன்ஸ்டாலர்ன்றது ஷார்ட்கட் வைரஸ்க்கானது இல்ல. அதே மாதிரி இந்த வின்லாக்லயும் இல்ல. நம்மளுக்கு வந்து இந்த MSI EXEC இதோ இந்த MSI EXEC.exe இந்த இந்த ஃபைல்ல ப்ராசஸ் ஃபைல்ல மட்டும்தான் நம்மளுக்கு வந்து அந்த ட்ரஸ்டட் இன்ஸ்டாலர்ன்றது இருந்தது. ஸோ இதுல வந்து ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போகணும். எந்த ரீசன் கொண்டும் என் ப்ராசஸோ என் ப்ராசஸ் 3ன்றதையும் கொடுத்துடக்கூடாது. பிகாஸ் இந்த எல்லா ப்ராசஸுமே நம்ம சிஸ்டம் ரன் ஆகிறதுக்கான பேக்ரவுண்ட் ப்ராசஸ் ரன்னிங்ல தான் இருக்கணும். நம்ம இதுக்குள்ள வேணா போய் ஏதாச்சும் ஆல்ட்ரேஷன் இந்த மாதிரி ட்ரஸ்டட் இன்ஸ்டாலர் ரிமூவ் பண்றது பண்ணலாமே தவிர எந்த காரணத்தை கொண்டோ நம்ம வந்து இதை என் ப்ராசஸோ டெலீட்டோ இதுக்கான ஒரிஜினல் ஃபைல் லொகேஷனுக்கு போயிட்டு டெலீட் பண்றதோ செய்யக்கூடாது. இது வந்து மெயின் வந்து பண்ணக்கூடாத ஒரு ஒர்க். ப்ராப்பர்ட்டிஸ்க்கு போறோம். ப்ராப்பர்ட்டிஸ்ல போயிட்டு செக்யூரிட்டின்னு இருக்கும். மேலே இங்கே நிறையா இருக்கும். இதுல வந்து செக்யூரிட்டின்னு இருக்கும். செக்யூரிட்டியில பார்த்தோம்னா நம்மளுக்கு ட்ரஸ்டட் இன்ஸ்டாலர்ன்றது இங்க இருக்கு. ஸோ இதை எடிட்டுக்கு போகணும்னா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ இதை கேன்சல் கொடுத்துருவோம். இப்போ வந்து நம்ம இங்க அட்வான்ஸ்டுக்கு போகணும். இந்த அட்வான்ஸ்டுக்கு போனோம்னாக்கா இந்த அட்வான்ஸ்டுல பார்த்தோம்னாக்கா ட்ரஸ்டட் இன்ஸ்டாலர்ன்றது இங்க இருக்கும். இங்க ட்ரஸ்டட் இன்ஸ்டாலர். ஸோ நம்ம இது இன்னும் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இதுல நம்ம கன்ஃபார்ம் வைரஸ் இருக்குன்றது. ஸோ வந்து இதுல சேஞ்ச் பர்மிஷன் போனோம்னாலும் எதுவுமே பண்ண முடியாது. நம்மளால வியூ மட்டும் தான் பண்ண முடியும். ஏன்னா அது ஃபுல் கண்ட்ரோல்ல இருக்கு. ஸோ இப்போ வந்து ஓனரோட ஆக்சஸை மாத்தினாதான் இதால பண்ண முடியும். ஸோ இங்க ஓனர்ன்ற ஆப்ஷன் இருக்கும். இந்த ஓனர்ன்ற ஆப்ஷனுக்கு போனோம்னா இங்க கரண்ட் ஓனர் பார்த்தோம்னா ட்ரஸ்டட் இன்ஸ்டாலர்ன்றது தான் இருக்கும். நம்மளால எந்த விதமான எடிட்டும் பண்ண முடியாது. ஸோ இங்க எடிட்ன்ற ஆப்ஷன் இருக்கும். இந்த ஒரே ஒரு ஆப்ஷன் தான் நம்ம ட்ரஸ்டட் இன்ஸ்டாலரை ரிமூவ் பண்றதுக்கான ஆப்ஷன். ஸோ இந்த எடிட்டுக்கு போனோம்னாக்க இந்த எடிட்ல பார்த்தோம்னாக்க இங்க என்ன கொடுத்துருக்கானா யூ கேன் டேக் அண்ட் ஆர் அசைன் ஓனர்ஷிப் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். ஸோ இது ஒன்றுத்துல மட்டும்தான் நம்ம ஓனர்ஷிப் வந்து இந்த ட்ரஸ்டட் இன்ஸ்டாலர் கிட்ட இருந்து நம்ம யூசருக்கு மாற்ற முடியும். ஸோ நான் இங்க ஒரு யூசரை செலக்ட் பண்ணிட்டு அப்ளை கொடுக்குறேன். அப்ளை கொடுத்தனா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு வார்னிங் மெசேஜ் வரும். இந்த வார்னிங் மெசேஜ்ல என்ன சொல்லுதுன்னா நம்ம வந்து ஓனர்ஷிப்பை மாத்திக்கலாமா, இதுல உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லைல்ல அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக கேட்குது. ஸோ இது வந்து ஓகேன்னு கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு அப்ளை கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிரும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா பர்மிஷன்ஸ்க்கு போகணும். பர்மிஷனுக்கு போயிட்டு சேஞ்ச் பர்மிஷன் கொடுத்தீங்கன்னாக்கா இப்போ உங்களுக்கு ட்ரஸ்டட் இன்ஸ்டாலர்ன்றதை ரிமூவ் பண்றதுக்கான ஆப்ஷன் வரும். நம்ம இதே இதை கொஞ்ச நேரம் முன்னாடி பண்ணும்போது என்னன்னாக்கா வியூன்ற ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருந்ததே தவிர ஆடு, எடிட்டு, ரிமூவ் இந்த 3 ஆப்ஷனுமே ஹிடன் ஆயிருந்தது. ஸோ நம்ம இப்போ வந்து இந்த ட்ரஸ்டட் இன்ஸ்டாலரை ரிமூவ் பண்ணிட்டோம். ரிமூவ்ன்றதை ப்ரெஸ் பண்ண உடனே அது ரிமூவ் ஆயிருச்சு. ஸோ அப்ளை கொடுக்குறோம். அப்ளை கொடுத்தோன்னா இந்த மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ் வரும். டூ யூ வாண்ட் டு கண்டினியூ, ஏன்னா ரிமூவ் பண்ணிட்டோம். அதை நம்ம வந்து செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக உங்களுக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லைன்னு கேட்குது. ஸோ நம்மளுக்கு இதை வந்து எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை, பெனிஃபிட்ஸ் தான். ஸோ எஸ் கொடுத்துருங்க. எஸ் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு இங்கேயும் ஓகே கொடுத்துருங்க. இப்போ வந்து இங்கே ட்ரஸ்ட் இன்ஸ்டாலர்னு இருக்கும். இங்கே எடிட்டுக்கு போங்க. எடிட்டுக்கு போனீங்கன்னா அது ரிமூவ் ஆயிரும் மோஸ்ட்லி. அப்படி ரிமூவ் ஆகலைன்னா அதை கிளிக் பண்ணி ரிமூவ் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஸோ ஓகே 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 கொடுத்துட்டு இதே மாதிரி மோஸ்ட்லி இந்த மாதிரி ஃபைல்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு எதுக்குமே அந்த மாதிரி ட்ரஸ்டட் இன்ஸ்டாலர் இல்லைன்னும் போது இதை க்ளோஸ் பண்ணிட்டு உங்க சிஸ்டம் வந்து ரீஸ்டார்ட் பண்ணுங்க. ரீஸ்டார்ட் பண்ணிட்டு ரீஸ்டார்ட் ஆன் ஆனோன்னே நீங்க ஒரு யூஎஸ்பி சும்மாவே ஒரு செக்கிங்காக ஒரு யூஎஸ்பி போட்டு வைரஸ் இல்லாத ஃபார்மேட் பண்ண யூஎஸ்பியோ இல்ல அதே யூஎஸ்பி வைரஸ் இருக்க அஃபெக்டட் யூஎஸ்பியோ நம்ம போட்டு ஓபன் பண்ணாதீங்க, ஃபார்மேட் அடிச்சிருங்க. ஃபார்மேட் அடிச்சுட்டு அதுல சும்மா ஓபன் பண்ணிட்டு ஒரு நியூ ஃபோல்டரை கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த நியூ ஃபோல்டரை கிரியேட் பண்ணிட்டு அந்த பென்ட்ரைவை ரிமூவ் பண்ணிட்டு ரிட்டர்ன் அந்த பென்ட்ரைவை இன்சர்ட் பண்ணுங்க. இன்சர்ட் பண்ணிட்டு அதுல ஷார்ட்கட் ஃபார்ம் ஆகுதா இல்லையான்றத பாருங்க. ஷார்ட்கட் ஃபார்ம் ஆச்சுன்னா நீங்க பண்ணதுல ஏதோ மிஸ்டேக் இருக்கு, இல்லைன்னா நீங்க இந்த மெத்தடே ஃபாலோ பண்ண வேணாம், உங்களுக்கு வேற மெத்தட் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்ற ரீசனு. இந்த மெத்தட் மோஸ்ட்லி ஷார்ட்கட் வைரஸ் ஃபார்ம் ஆகிறத ரிமூவ் பண்ணிடும். இதையும் ரிமூவ் பண்ணலன்னா இந்த ட்ரஸ்டட் இன்ஸ்டாலர் மாதிரி இன்னொரு ஏதாச்சும் ஒரு
அப்ளிகேஷன் வந்து உங்க சிஸ்டமை கண்ட்ரோல் பண்ணியிருக்கு. ட்ரஸ்டட் இன்ஸ்டாலர் கண்ட்ரோல் பண்ணலன்றது தான் ரீசனு. ஸோ அதுக்கான மெத்தடை வந்து நான் ஃபியூச்சர்ல உங்களுக்கு வந்து எப்படின்றத பார்த்துட்டு கிளியரா சொல்லி ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இதுக்கு மேல ஏதாச்சும் டவுட்ஸ் இந்த மெத்தட்ல பண்றதுல ஏதாச்சும் ஒரு கிளியர் இல்ல, எனக்கு இது புரியல அப்படின்ற மாதிரி இருந்ததுனாக்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. அந்த கமெண்ட்டுக்கு வந்து நான் கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவேன். அதுக்கு மேலனா என் மெயிலுக்கு மெயில் பண்ணுங்க. கண்டிப்பா ரிப்ளை வரும் உங்களுக்கு. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். நன்றி.